ராப்பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராத்திரி கேட்குங்க, ஒரு 8 மணிக்கு, 8:30 மணி, 9 மணிக்கு, அம்மா தாயே ராப்பிச்சம்மா அப்படின்னு. அப்ப எப்படி கணவர் வந்தாக்க சாப்பாடு, பையன் வேலை முடிஞ்சு வந்தா சாப்பாடு, மருமகளுக்கு சாப்பாடு, பையன் விளையாண்டுட்டு வந்தானாக்கா சாப்பாடுன்னு எப்படி வச்சிருப்போமோ, அந்த ராப்பிச்சைக்காரர்களுக்குமான உணவு வைக்கப்பட்டதுல உங்க அப்பா அம்மாவுக்கும் உங்க தாத்தா பாட்டிக்கும்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் இன்னைக்கு கிடையாது. ஆக இங்கு ஏதோ ஒரு குரல் ஒண்ணு நமக்கு தெரியாமலேயே கேட்டுக்கிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தங்க பசியோட இந்த நிமிஷம் இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த சமயத்துல நான் ஒண்ணு கேட்கிறேங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு யார்கிட்டையாவது கேட்டிருக்கோமா? யாரோ ஒருத்தனாவது இந்த உலகத்துல இந்த நிமிஷம் யாரோ ஒருத்தனாவது சாப்பிட்டாச்சான்னு யாருமே நம்மளை கேட்கலையேன்ற தவிப்போட இருக்காங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.